வணக்கம். என்ன தீபாவளி பண்டிகை எல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா? மகிழ்ச்சியா இருந்ததா? எனக்கு நல்லபடியா போச்சுங்க தீபாவளி பண்டிகை. இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தீபாவளியை பத்தி தான். நேற்று டிவிலையும் நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு காலையிலயும் ஒரு செய்தி வந்தது. அதுதான் இந்த வீடியோவை போடுறதுக்கு எனக்கு காரணமா அமைஞ்சது. டாஸ்மாக்ல 790 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாங்க. போன வருஷம் 400 கோடிக்கு வித்துதான். 600 கோடி தான் அரசாங்கமே டார்கெட் செட் பண்ணியிருக்காங்களாம். ஆனாக்கா 790 கோடி ரூபாய் வித்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. அரசாங்கம் மது பாட்டில்ல பாத்தீங்கன்னாக்கா, மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உடலுக்கு கேடு அப்படின்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. பாட்டில்ல விளம்பரம், டிவியில விளம்பரம், நியூஸ் பேப்பர்ல விளம்பரம், இதெல்லாம் பண்றாங்க. இந்த குடியினால குடல் வெந்து, மனம் நொந்து, நாடி நலம்பெல்லாம் தளர்ந்து, தான் கெட்டது இல்லாம தான் குடும்பத்தையும் கெடுத்து அல்லல் படுத்து வச்சு எத்தனை பிரச்சனை. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா, சமுதாயத்துல இந்த குடியை குடிச்சிட்டு போதையில வண்டியை ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்துறது, அதுவும் இல்லாம 4 பேர்கிட்ட வாய் தகராறு பண்ணி பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இதனால எவ்வளவு சமுதாய தீங்கு. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதெல்லாம் நமக்கு வேணுமா? இந்த குடியை தடுக்கிறதுக்கு ஏன் இந்த முயற்சியும் எடுக்கல? ஏற்கனவே படிப்படியா கடைகள் எல்லாம் குறைப்போம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகம்னு சொல்றாங்க. குடியினால கெடுதல்னு சொல்றாங்க. அரசாங்கம் உடனடியா 25% கடைகளை மூடணும். இந்த குடியாகப்பட்டது அவ்வளவு லேஸ்ல மக்களுக்கு கிடைக்காதபடிக்கு நம்ம பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணி தடுத்தாதான் இந்த குடிப்பழக்கத்தை நம்ம ஓரளவுக்கு ஒழிக்க முடியும். தான் மேல அக்கறை இல்லாம, தன் குடும்பத்து மேல அக்கறை இல்லாம, அப்படிதான் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகணும்னா செத்துதான் தொலையிட்டோமே. அடுத்து வர தலைமுறையாவது நல்லா வரட்டும். இப்ப வடக்கன்ஸ் வந்துட்டாங்க, நம்ம வேலை வாய்ப்புகள் போச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி குடியை குடிச்சிட்டு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் நம்ம ஒரு நல்ல ஒர்க் போர்ஸாவே இல்லையே. இலவசங்களை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம சுணங்கிதானே படுத்திருக்கோம். இப்படி குடியினால அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த வருமானத்துலதான் நம்ம நல்லது செய்யணுமா? அரசாங்கம் இன்னும் எத்தனையோ வகையில வருமானத்தை பெருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கலாமே. இந்த குடியினால வர்ற வருமானம் பாவப்பட்ட பணம் வேண்டாமே. குடும்பங்களை அழிச்சு இதனால வர்ற பணத்துல நல்லது பண்றதை விட சும்மாவே இருக்கலாம். இதனால நம்ம என்ன நல்லது பண்ண போறோம்? குடும்பங்களை எல்லாம் அழிச்சிட்டு. ஆக நம்ம வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் அரசாங்கத்துக்கு, கண்டிப்பா இந்த குடியை ஒழிக்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்.